இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது அதிக ரெவென்யூ தரக்கூடிய அப்டேட்டு. இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அவுட் ஆஃப் ஃபார் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்குது. ஸோ உங்களுடைய ஒய்டி பேஜில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெல் ஐக்கானை டச் பண்ணி இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்ப் சென்டருக்கு போயிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து உங்களுடைய லைக்கு, சப்ஸ்கிரைபர், வியூஸு, உங்களுடைய சேனலுடைய ஆடியோ க்ரோத் இது எல்லாமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஸோ அதனால நீங்கள் இதை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே போயிட்டு டர்ன் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குரோம் பேஜில் யூடியூப் லைப்ரரி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ லைப்ரரின்னு இருக்குது. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் செட்டிங்னு இருக்குது. இப்போ இந்த செட்டிங்கை நீங்கள் டச் பண்ணுங்கள். பாருங்க இங்கே நீங்கள் சேனல் இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. சேனலை டச் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த செட்டிங் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 5-6 அப்டேட் புதுசாக வந்திருக்கு. ஸோ நான் அப்கமிங் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் இந்த செட்டிங்கெலாம் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜாயின் பண்ண ஒரு மெம்பர்ஷிப் வந்து இந்த செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ அப்படின்னு இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நீங்கள் பெரியவங்களுக்காக வீடியோ போட்டு வந்தால் இதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேனல் ஹைலைட் ஷேரிங், இப்போ இதுதாங்க இந்த அப்டேட் தாங்க புதுசாக வந்திருக்கு. இதை நீங்கள் அலோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சாப்டராக பிரிஞ்சு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், இது வேணும்னாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப், இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன அப்டேட் பற்றி சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஹைலைட்ஸ் ஷேரிங், இதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இதை பற்றி டீப்பாக வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிக ரெவென்யூ வரும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 514க்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் நம்ம சேனலுக்கு வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா பேர்ஸ்கின் விளம்பரம் வந்து பேர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால ரெவென்யூ குறையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நான் வந்து பஸ்கமலில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 514 விளம்பரங்களுக்கும் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த விளம்பரத்தாரர் கம்பெனிங்களுக்கு உங்களுடைய ஆடியன்ஸ் க்ரோ, வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் தான் யூடியூப் சைட் சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் கூகுளில் போட்டு அடித்து பார்த்தாலும் இந்த விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.